என்ன பாய அதை வந்துங்க கட்சிங்கிறது வந்துங்க சாதாரண விஷயம் அல்லங்க. நாட்டை பிடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அந்த காலத்தில் ராஜா காலத்துல எல்லாம் ஒரு குற்றவாளி கூட்டி கொண்டு போய் நிறுத்தினா, குற்றவாளி கொண்டு நிறுத்தினா இவரை சிறைச்சாதம் பண்ணுங்கள் அப்படின்னு ராஜா கட்டளை விடுவார். மந்திரி கொண்டு போய் சிறைச்சாலையில் அடையுங்கள் அப்படிம்பார். அதுக்கு பதிலாக தான் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இதெல்லாம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது இப்போ சுதந்திர நாட்டில். நாம் என்ன நம்ம குடும்பம், நம்ம குழந்தை, குட்டி, வீட்டுக்காரர், புருஷன் இந்த மாதிரி வாழணுங்க. இதெல்லாம் அப்பாற்பட்டது. கட்சி ஆரம்பிக்கிறது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு தலைவர், மாபெரும் தலைவர் வந்து வெளியே வந்து நிற்கணும். ஐயோ தொண்டனுக்கு இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து வெளியே வந்து நின்று அந்த கூட்டத்தில் நின்று அத்தனை பேர்த்து மத்தியிலேயே நின்று ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கணும். அவன் தான் தலைவன். இன்னும் ஓடி ஒளியறவன் தலைவனா சொல்லுங்க பார்க்கலாம். ஓடி ஒளியறது தலைவரா? காருக்குள்ளே இருந்து கண்ணாடி கூட இறக்கிவிட மாட்டேங்கிறாரு. அவருக்கு பின்னாடி இத்தனை பேர் போகிறீங்க. நாளைக்கு ஜெயிச்சுட்டு அவர் போய் பார்த்துருவீங்களா? சப்போஸ் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்க, நான் ஒரு ப்ளூக்கு சொல்கிறேன், நான் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவர் போய் பார்க்க முடியுமா? அப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? போலீஸு, படை, பட்டாளம் எல்லாம் இருக்கும். பக்கத்தால் நெருங்க முடியாது. புரிஞ்சுக்குங்க, பக்கத்தால் நெருங்க முடியாதுன்னு சொல்ல வர்றேன். நம்மளுடைய டிகினிட்டி, நம்ம வீட்டு சோத்தை தின்னு போட்டு, நம்ம உழைப்பில் சம்பாரிச்சு இது பண்ணி போட்டு, நம்ம காசு எடுத்துகிட்டு செலவு பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டி ஏங்க இப்படி அடிச்சுட்டு தெரியுறீங்க? சொல்லுங்கள். நீங்கள் நடுத்தரம் தானே? உங்கள் வீட்டு சாப்பாடு, உங்கள் காசு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டு வந்து நமக்கு என்ன வரும்? இதை சொல்லுங்கள், என்ன கிடைக்கும்? ஒன்று பலன் எதிர்பார்த்து செய்கிறது வேறங்க. தானம், தர்மம், ஒரு ஜனங்களுக்கு உதவி பண்ணலாம், அது வேறு சமாச்சாரம். அரசியல்வாதி பின்னாடியெல்லாம் போகக்கூடாதுங்க. புரிஞ்சுதுங்களா? அது பெண்கள் வந்து ரொம்ப பொறுமையாகவும் இந்த மாதிரிலாம் ஆடவே கூடாது. வெக்க நிறைஞ்சிருக்கணுங்க, நாணம் நிறைஞ்சிருக்கணுங்க. பெண்ணாக இருந்தால் என்னங்க, ஒரு ஆடவனை பார்க்க முடியாதுங்க. என்னங்க, இப்போல்லாம் ஆடவன் வந்து அவன் தலை குத்திட்டு போகிறானுங்க. பெண்கள் தான் அவனை பார்க்குறாங்க. தப்பாக நினச்சக்கூடாது, பெண்கள் தான் பார்க்குறாங்க. அந்த காலங்கள் மாறுதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பெண்களுக்கு உண்டான அடக்கம், ஒடுக்கம், உங்களுடைய அமைதி பார்த்தானுங்க எல்லாமே நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி நடந்துருந்தீங்க எப்படி? ஐயோ அதுக்கெல்லாம் ஓட்டு போட முடியுமாப்பா? அங்கிற லெவலுக்கு நீங்களே கொண்டு வர்றீங்கன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டா பாய்.